அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இயல் 3 முக்கியமான கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, கோபல்லபுரத்து மக்கள் கதையினுடைய ஆசிரியர் யார்? கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். இரண்டாவது கேள்வி, கரிசல் வட்டார சொல்லகராதி. கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் யார்? கி. ராஜநாராயணன். அடுத்த கேள்வி பாருங்க, வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கரிசல் இலக்கியம். அடுத்த கேள்வி, கரங்கு இசை விழவின் உறந்தை. கரங்கு இசை விழவின் உறந்தை என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? அகநானூறு. அடுத்த கேள்வி பாருங்க, கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூலுக்கு எப்போது சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? 1991ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, கோவில்பட்டியைச் சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் எது? கரிசல் இலக்கியம். அடுத்த கேள்வி, கரிசல் இலக்கியங்களை கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கியவர் யார்? கு. அழகிரிசாமி. கரிசல் இலக்கியங்களை கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கியவர் யார்? கு. அழகிரிசாமி. அடுத்த கேள்வி பாருங்க, தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9. அடுத்த கேள்வி, பாடினாள் கண்ணகி. பாடினாள் கண்ணகி என்பது எவ்வகை தொடர்? வினைமுற்று தொடர். அடுத்த கேள்வி, கேட்ட பாடல் என்பது எவ்வகை தொடர்? பெயரெச்ச தொடர். அடுத்த கேள்வி, வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய என்னும் வாய்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கிடைப்பவை எவை? கூட்டுநிலை பெயரெச்சங்கள். அடுத்த கேள்வி, கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி போன்றவை எதற்கு உதாரணம்? கூட்டுநிலை பெயரெச்சங்கள். அடுத்த கேள்வி பாருங்க, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது எதை குறிக்கிறது? சிற்றூர்.